தற்போது நிலவும் கடும் மழை வீழ்ச்சியுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 12 பிரதான நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் HMDPSD ஏரத் இதுகுறித்து தெரிவிக்கையில், அனுராதபுரம் மாவட்டத்தின் ஜாங்கனை, பதுளை மாவட்டத்தின் சொரப்புரவாவி, கண்டி மாவட்டத்தின் வேமெடில்ல நீர்த்தேக்கம், தேவோவ, நாளந்த, அம்மந்தோட்ட மாவட்டத்தின் லுணுகம்வேர, திஸ்ஸவாவி, வீரவில, யோதேல, வேரகல, குர்நகல் மாவட்டத்தின் தெதிர்ஓயா மற்றும் மொனராகல மாவட்டத்தின் அலிகொடஹர ஆகிய பிரதான நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருவதாக குறிப்பிட்டார். ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 8 வான் கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 9300 கன அடிக்கும் அதிகமான நீர் கலாஓயாவுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. சொரப்புர நீர்த்தேக்கத்தின் 5 வான் கதவுகள் தலா 2 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 500 கன அடிக்கும் அதிகமான நீர் மாவழி கங்கைக்கு வெளியேற்றப்படுகிறது. கண்டி, நாளந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1000 கன அடிக்கும் அதிகமான நீரும், தெவவு நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1300 கன அடிக்கும் அதிகமான நீரும் தற்போது வெளியேற்றப்படுகின்றன. மேலும் லுணுகம்வேர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 4000 கன அடிக்கும் அதிகமான நீர் கிரந்திஓயாவுக்கு வெளியேற்றப்படுகிறது. வேரகல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1900 கன அடிக்கும் அதிகமான நீர் மாணிக்க கங்கைக்கு வெளியேற்றப்படுவதாக அவர் தெரிவித்தார். தவிர தெதிர்ஓயா நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் ஊடாக வினாடிக்கு 2800 அடிக்கும் அதிகமான நீரும், அலிகொடஹர நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் ஊடாக வினாடிக்கு 500 கன அடிக்கும் அதிகமான நீரும் கிரிந்தி ஓயாவுக்கு வெளியேற்றப்படுகின்றன. அனுராதபுரத்தின் துருவில, பதுளையின் சோம்புர்ஹெல்ல, அம்மந்தொட்டையின் தெபரவெவ, மொனராகலையின் சந்தாதிஸ்ஸ மற்றும் மாலின் பொத்த, வவுனியா மாவட்டத்தின் மயிலான்குளம் ஆகிய நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்கின்றன. எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சியின் அடிப்படையில் இந்த நீர் வெளியேற்றப்படும் அளவு மாற்றமடையக்கூடும் என்பதால் நீர்த்தேக்கங்களை சுற்றியுள்ள மற்றும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நீர்ப்பாசன திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியவற்றின் அறிவிப்புகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை முன்னிட்டு 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்றிரவு 9 மணி வரை அமுலில் இருக்கும் என அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பதுளை மாவட்டம் பசர, குர்நகல் மாவட்டம் ரிதிகம, மாத்தளை மாவட்டம் நாவுள்ள, அம்பன்கங்க கொரெல்ல மற்றும் ரத்தோட்ட, மொனராகல்ல மாவட்டம் படல் கும்புரம் மற்றும் வெள்ளவாய, ரத்னபுரி மாவட்டம் கொடக்கவெல ஆகிய பிரதேசங்களுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் நிலை 1 அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தி தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சபரகமு மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் குர்நாகல், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை அறிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 11:30 மணி வரை இந்த அறிக்கை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும். அதேவேளை தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அசர்பைஜானில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான மனோஜ் சுரங்க அல்லது பட்டுவத்தே சாமர என்பவர் நேற்றிரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். சந்தேக நபர் இந்தியா ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை அழைத்து வருவதற்காக இலங்கை போலீஸ் குழு ஒன்று கடந்த 7ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அஷிஷ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்தி வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் உட்பட்ட இலங்கையர் ஒருவர் நேற்று அதிகாலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஆவார். சந்தேக நபர் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த பயண பொதியினுள் சாக்லேட் போன்ற பொதி செய்யப்பட்ட 15 உரைகளில் இந்த அஷிஷ் போதைப் பொருள் கண்டறியப்பட்டது. சந்தேக நபர் 4 கிலோ 778 கிராம் எடையுள்ள அஷிஷ் போதைப் பொருளை இவ்வாறு மறைத்து நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 4,77,80,000 ரூபாய் என போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரை நேற்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்று மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்க போலீசார் தீர்மானித்துள்ளனர்.
இன்று நாட்டின் விவசாயிகள் உரப்பற்றாக்குறையால் பாரதூரமான பல பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். யூரியா, MOP, TSP போன்ற உரங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்து உரங்களின் விலையும் தாங்க முடியாத அளவிற்கு அதிகரித்தும் காணப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக தரமான விதைகள் இல்லாமை உள்ளிட்ட உள்ளீடுகளும் பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. வேளாண்மை செய்கைகளுக்கு தேவையான ரசாயனங்களின் தரம் தொடர்பாகவும் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. இத்தகைய சிக்கல்களுக்கு மத்தியில் வேளாண்மை உற்பத்திக்கு கிடைக்கும் நிலையான விலை போதுமானதாக அமைந்து காணப்படவில்லை. யானை, மனித மோதல் உள்ளிட்ட வன விலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு மத்தியில் செய்யும் விவசாயத்தில் உற்பத்திக்காகும் செலவிற்கேற்ப நிலையான விலை இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட கூற்றொன்றை முன்வைத்து தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுக்குரிய மின்சார கட்டண திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மின்சார கட்டணங்கள் 8 முதல் 14.4% வரையிலான அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக மின் உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு 2ஆம் காலாண்டிற்கான திருத்தப்பட்ட மின்சார செலவு மதிப்பீட்டை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தது. வாய்ஸ் ஆஃப் ஏசியா நிறுவனத்தின் சகோதர ஆங்கில வானொலி சேவையான கிஸ் FM நேற்றைய அன்னையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. ஏராளமான தாய்மார்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தமை சிறப்பம்சமாக அமைந்திருந்தது. පතා අදමෙන් පැමිණෙන්නේමි සුළඟිල්ලේ யட்டியந்தோட்ட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அட்டன் கொழும்பு வீதியின் கப்புளுமுள்ள பகுதியில் கரவநில நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று எதிரே வந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணித்த 14 வயது சிறுவனும் படுகாயமடைந்த நிலையில் கரவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 59 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் உயிரிழந்தார். இவர் பருசல்ல யட்டியந்தோட்ட பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு அதிவேக வீதியின் பெலியத்த மற்றும் கசாகல ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட 154வது கிலோமீட்டர் மைல்கல்லுக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் காயமடைந்தவர்கள் அனைவரும் தற்போது தங்கள் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பானதுர பகுதியைச் சேர்ந்த மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு கதிர்காமம் நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் முன்னால் சென்ற லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் குறித்த லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா மாவட்டம் டயகம 3ஆம் பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக மண்டல பூர்த்தி சங்காபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு விசேட ஓம திரவியங்கள் இடப்பட்டு யாக பூஜை இடம்பெற்றது. தொடர்ந்து பூர்ணாகுதி இடம்பெற்று கும்பம் ஆலயத்தை சுற்றி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட 1008 சங்குகளின் புனித நீர் அம்மனுக்கு ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ஞானி கதிர்காம யாத்திரை குழு ஊடாக ஆலய கும்பாபிஷேகத்துக்கு முன்னின்று செயல்பட்ட ராமநாதன் அவர்களுக்கு ஆன்மீக செம்ம விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.
உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்காமல் இருப்பது ஈரானுக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சொத்தை இழப்பதற்கு சமமாகும் என்று அந்த நாட்டு கால்பந்து சம்மேளன தலைவர் மெஹதி தாஜ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அரசு தொலைக்காட்சியில் நேற்று முன்தினம் இரவு ஒளிபரப்பான நேர்காணலில் பேசிய அவர், உலகக்கிண்ணம் போன்ற சர்வதேச அரங்கில் ஈரான் பங்கேற்பது நாட்டின் வெளிவிவகார கொள்கை மற்றும் செல்வாக்கிற்கு மிகவும் முக்கியமானது என்றும் இதில் கலந்து கொள்ளாவிட்டால் ஈரான் ஒரு வலிமையான வாய்ப்பை இழந்துவிடும் என்றும் சுட்டிக்காட்டினார். பிரித்தானியாவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் பிரித்தானிய பிரதமர் கயர் ஸ்டாமருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரிட்டனில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பிரதமரின் லேபர் கட்சி மிக பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானிஸ்தான் எல்லை அருகே நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கி சூட்டில் 12 போலீசார் பலியாகினர். பாகிஸ்தானின் கைபர் பகன்துன்வா மாகாணத்தில் அமைந்துள்ள பழமையான நகரம் பன்னு, இது அண்டை நாட்டான ஆப்கானிஸ்தானின் எல்லை அருகே உள்ளது. இங்கு நேற்று பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தற்கொலை படை கார் குண்டு வெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. ஐபிஎல் போட்டியின் 52வது போட்டி மனாசிங் மைதானத்தில் நடைபெற்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையில் இந்த போட்டி நடைபெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 229 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. சுப்மன் கில் 84 ஓட்டங்களையும் சாய் சுதர்ஷன் 55 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 230 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் ஆடுகளத்திற்குள் நுழைந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 16.3 ஓவர்களில் 152 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ரஷீத் கான் 4 விக்கெட்டுகளையும் ஜேசன் ஆல்டர் 3 விக்கெட்டுகளையும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர். இப்போட்டியில் 77 ஓட்டங்களால் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது.